சின்ன பொண்ணு கும்பிடுறேன். இது பிடிங்க. கழுத காலையே அசிங்கப்படுத்திட்டானே. எழுந்துடுறா எழுந்துடுறா. இந்த தெருவில் எவனுமே இல்லையா? யாராவது வாங்கடா. பட்டப்பைய படாத பாடுபடுத்திதான் தூக்கிட்டு போய் வீட்டுல போடு. விடிஞ்சிடுச்சா? வீட்டுல போய் விளக்கு கொடுத்து சின்ன பொண்ணு உங்க தகுதிக்கு இது தகாது. எது? இப்ப ஏன் காலில் விழுந்த மாதிரி வேற யார் காலையுமே விழுந்தாருங்க. வர்றேன் போங்கடா. உன் காலில் நான் விழுந்தனா? வேணும்டா, எனக்கு இது வேணும். என்ன சின்ன பண்ண இந்த பக்கம் காத்து வாங்கலான்னு? காத்து போங்க, காத்து கருப்பா அடிச்சிட போகுது. அரியோன்னு ஆரம்பிக்கும் போதே காத்து கருப்புங்கிறான். சரி பாப்போம். சொர்ணம் பெருக்கிறியா? பெருக்கு பெருக்கு. என்ன வச்சுக்க. என்ன அது? உனக்குத்தான் ஒரு இனிப்பு தான். இதை ஏன் நீ கையில தூக்கிட்டு வந்த? இது என்ன லாரியில வச்சு அனுப்ப முடியும்? உன் கூட திரிவான ஒரு கொட்டை பாக்கு அவங்கிட்ட கொடுத்து அனுப்புறது. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சின்ன பசங்களை நம்ப கூடாது. ஏயா? அவன் தின்றுவான். அது என்னமோ தெரியல சொர்ணம். வீட்டை விட்டு வெளியே வரும்போது அல்வா வாங்கலான்னு தான் ஆசைப்பட்டேன். கடைக்கு பக்கத்துல போனோன்னு இந்த புத்தி கள்ள உருண்டைய தாண்ட மாட்டேன்றுச்சு. சொர்ணம் எதுக்கு இன்னைக்கு ராத்திரி 1/2 கிலோ அல்வா வாங்கிட்டு வந்துடவா? எதுக்கியா? அது என்னமோ தெரியல. உனக்கு எனக்கு என்னமோ இருக்கு பாரு. கோயில்ல நானா ஆடின? நீயே சொல்லு. நீதான் ஆடின. ஆனா எனக்கு கிறுகி இருக்குது. இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு? இதுக்கு. இதெல்லாம் எனக்கு உரைக்காது. என்ன சின்ன பொண்ண ரொம்ப நேரமா சொர்ணத்தோட பேசிட்டு இருக்கீங்களே? அது ஒண்ணு இல்ல. பாகிஸ்தான்காரன் சண்டைக்கு வந்தா அவனை எப்படி அடிச்சு விரட்டுறதுன்னு சொர்ணம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. ஆமாம் தானே? நீ போய் உள்ளு. கேக்குறத ஒழுங்கா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. சொர்ணம் புதுசா வந்திருக்க டிஎஸ்பி ஸ்பெஷலா மரியாதை கொடுத்து என்ன கூப்பிட்டு அனுப்பியிருக்கார். போற வழியில உன் வீட்டு மரியாதை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்த. தெரிஞ்சுக்கிட்ட வர்றேன். யார் கர்ணம்? கர்ணமும் நான் தாங்க. சகலமும் நான் தாங்க. சகலத்துக்கு நான் தாங்க. என் பேரு சீனா தானா. இந்த ஊரு புது பண்ண. உங்களை பத்தி இவங்க கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன் சார். மம்பட்டியான பத்தி அவன் எங்க இருக்காங்கிற விஷயம் யாருக்காவது தெரிஞ்சா என்கிட்ட சொல்லலாம். காட்டி கொடுக்க கூடாதுன்னா ஆம்பளைங்க பொம்பளைச்சிங்க அத்தனை பேரு கட்டுக்கோப்பா இருக்காங்க சார். அது நடக்காது. மம்பட்டியான உயிரோடவோ பணமாவோ கொண்டு போற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். மம்பட்டியா உங்களுக்கு உதவுறது கடிக்க வர நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி. இந்த கிராமத்துல 9 பேரை கொன்னவன் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நாளைக்கு உங்களை ஒருவனை கொல்ல மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? உங்கள சில பேர் அவனுக்கு உளவு சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இதையும் அவங்கிட்ட தெளிவா சொல்லிடுங்க. எவ்வளவு நாள் தலைமறைவா இருந்தாலும் அவனை நான் பிடிக்காம விட போறதில்லை. இதனுடைய முடிவு நானா அவனாங்கிறதுதான் இருக்கு. என்ன புரிஞ்சுக்கிட்டு நீங்களா எனக்கு உதவ முன்வந்தா உங்ககிட்ட நான் நடந்துக்கிற முறையே வேற. இல்ல ஊருக்கு உதவி செய்யணும், அதே நேரத்துல உங்களுக்கும் உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஐயா கிட்ட சொல்லிடுறேன். கரகாட்டக்காரி உள்ளிக்கோட்டை சொர்ணம் அவகிட்ட தாங்க இருக்குது. உண்மை. கரகாட்டக்காரி உள்ளிக்கோட்டை சொர்ணம். இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். எஸ் சார். எதுக்குடா இவனுங்க எல்லாம் நட்டமா நிக்கிறாங்க? வயல்ல வேலை செஞ்சதுக்கு கூலி கொடுக்கணுமா? கூலி யாரு கொடுக்கணும்? நீங்க தான். கொடுக்கணும்ல. ஆமாப்பா, தொழிலாளிங்க வயிற்றுல அடிக்கிறது பாவம்.
நான் சொன்னனே அந்த மூட்டை எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு எல்லாம் கூலி அளக்க சொல்லு. சரிங்க மன்னாரே, ஜனங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, ஐயா சொன்ன மூட்டை எடுத்துட்டு வந்து அளந்துரு. சரிங்க. டேய் அழுத்தி சொல்றா, மூட்டைய மாத்தி எடுத்துட்டு வந்துட போறான். மன்னாரே, ஐயா சொன்னாரே தனியா ஒரு மூட்டை, அத இத நீ காலாகாலத்துல குடுத்திருந்தா அவன் வீட்டுக்கு போய் ஆக வேண்டியதை பாத்துருப்பான்ல. அவத்து குடுறா. என்ன என்ன பதறா இருக்கு? பதறுதா? நானா விளைய வச்சேன்? இதையும் நீங்க தானடா விளைய வச்சீங்க. நீங்களே எடுத்துட்டு போங்க. இதுதான் என்னைக்கு உங்களுக்கு கூலி. காலையில இருந்து நாங்க நீராரம் கூட குடிக்கலங்க. ஓ நீராகாரத்தை நானா அப்படியும் குடிச்சுட்டேன். இந்த ஜனங்கள்ட்ட இருக்க புள்ள விட்டீங்க எல்லாம் என்ன தத்தெடுத்துக்க சொல்றியா? இந்த நெல்லுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு சேர வேண்டிய நெல்லை கொடுத்துருங்க. என்னது உங்களுக்கு சேர வேண்டிய நெல்லா? ஏய் நீ என்ன பங்காளியாடா? ஏண்டா பரதேசி பயமாங்கன? நெல்லு மட்டும் இல்லேன்னு சொல்லிடுறாரு. நெல் இல்லேன்னு சொல்லுவனா இந்த மூட்டை கணக்கில் அடுக்கி வச்சிருக்கு. ஆனா உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். வெளியே போயிருங்க. சொல்றது காதுல விடல. வெளியில போங்கடா நாய்களா. எங்களுக்கு சேர வேண்டிய நெல்லை வாங்க போக மாட்டோம். வாங்காம போக மாட்டீங்களா? இன்னைக்கு நீங்க வாங்கிட்டு தாண்டா போக போறீங்க. டேய் கதிர்வேல், இவங்க மேல விடுறா. உங்களுக்கு ஒரு நல்ல சொன்னா புரியாத. ஆனா சொல்றானே அதுல நன்மை என்ன தீமை என்னன்னு புரிஞ்சுக்க மாட்டீங்களா? கொட்டப்பாக்கு, நான் சொன்னதுதான் நீ நடைய கட்டு. பண்ணையாருக்கு கோபம் மட்டும் வராது. அப்படி வந்துச்சு அவர் மனுஷனே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆளு எப்பவுமே மனுஷன் இல்ல. ஐயோ, அந்த ஆளுக்கு இந்த விஷயம் காதுக்கு போச்சு. ஒன்ன ஊரை விட்டு நாடு கடத்திடுவாரு. இல்லாட்டி அவர் ஊரை விட்டு போயிடுவாரு. போகட்டும், நான் சொல்றத கேளுமா. எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். 6 ஏக்கர் நிலமும் 60 அடி கிணறும் சும்மா கிடைக்குமா? சின்ன வீடு ஒண்ணு தனியா செட்டப் பண்ணி வச்சிருக்காரு. நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேல ஓ இஷ்டம். இது பிடி, வெளியே வந்துடாது. கொஞ்சம் இரு, நான் வரேன். வந்து யோசிக்கும் போல் இருக்கு. படி பார்க்கலாம். அக்கா அம்பட்டியா இதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு வர சொன்னாரு. ரொம்ப அவசரமா. புரியாம பேசுறீங்க. இன்னைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? நாயை ஏறி விட்டானே அந்த சின்ன பண்ண. இன்னைக்கு ராத்திரி அவன் நெல்லுக்கு கொல்ல போகுது. நீ ஒண்ணு எங்களுக்கு சீவனம் பாரு. அள்ளிட்டு போக போறானா? என்னடா சொல்ற? எங்க அப்பங்காலத்துல இருந்து சேர்த்து வச்ச வட்டி நெல்ல மொத்தமா தட்டிட்டு போக போறானா? என்னங்க குளிர் அடிக்குதா? பயம். ஏற்கனவே 9 பேரை வெட்டி இருக்கா. எனக்கும் ஒரு நம்பர் போட்டிருப்பானோ. இப்ப என்னடா செய்யறது? சொல்லுங்கப்பா. இப்ப எவன் சொன்னாலும் கேட்கணும் போல் இருக்குது. நான் போய் பஸ்ஸ புடிச்சு டிஎஸ்பி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். டிஎஸ்பி என்ன பஸ்ரியா இருக்காரு? அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்படி செஞ்சா நல்லா இருக்காது. இப்படி செஞ்சா தான் நல்லா இருக்கும். எப்படி? நீ இங்கேயே இரு, நான் போய் டிஎஸ்பிய பார்த்து சொல்லிட்டு வர்றேன். அது நல்லா இருக்காது. வேற எதுதான் நல்லா இருக்கும்னு சொல்றேன்? நான் சொல்றதுதான் நல்லா இருக்கும். சொல்லு. நான் போய் பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க இங்கே இருந்து பாத்துக்கிறங்க. எதடா அவன் நெல்ல அள்ளிட்டு போறதையா? போலீஸ் நடமாட்டம் இருக்கா? இல்லக்கா, எப்பவும் போலதான் இருக்கு. நிச்சயமா தெரியுமா? சாரா கடை ஒண்ணு தவிர ஊருக்குள்ள சத்தமே இல்ல. சரி போ. சரி. சின்ன பண்ணு? சின்ன பண்ணு இல்லப்பா. அப்போ பெரிய பண்ண அவர்தான் செத்து போட்டாரே. ஆமா, அவர் சவுண்டிக்கு நானே தானே தங்குவதானே. ஆமா, நீங்க கோயில் பூசாரி தானே? பாரு, குடுமி இருக்கு. இல்ல. அப்ப நான் பூசாரி இல்ல. ஆமா, வெய்யாலுமே கேக்குறேன், நீங்க யாரு? நான் ஊருக்கு புதுசுப்பா. இத அப்பவே சொல்லப்படாதா? சுத்தமுத்தம் பாரு. இத புடி. இன்னைக்கு அசிங்கம் பண்ணிட்டானே. தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க கிராமத்துக்கு புதுசா வர்றவங்கள நாங்க இப்படிதான் வரவேற்போம். என்ன கையில பாட்டிலையும் ஊர் வாங்கி கொடுத்தா? இத்த புடி, சுத்தி முத்தி பார். இதான் வழி போ. என்னங்க புதையல் விஷயம் சொல்லாம நினைச்சேன். போயிட்டு வான்னு சொல்றீங்க. உங்களுக்கு குடுப்பறியே இல்ல. நான் வர்றேன். கொஞ்சம் இருங்க. புதையல்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு போயிடாதீங்க. இன்னும் ஏதாவது உளறிட்டு போங்க. இத புடிங்க. மறுபடியும் கூட போறியா?
ஐயோ, நடுத்தெருவுக்கு இழுத்துட்டானே. விஷயம் பெருசு, போனா தப்பு இல்ல. வர்றேங்க. நீ நல்லவன், உனக்கு சொல்லலாம். சொல்லுங்க. இந்த பாரு, யார் இல்ல சொல்லிடு. கூரை மேல பார். அங்கேயே பாக்கணும். சுரக்கா பசங்க கூரை மேல உட்கார்ந்து ஒட்டு கேட்டாலும் கேட்பானுங்க. ஓ, அது வேற இருக்கா? டேய், நீ போ. புதையல் எனக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சிடுச்சா? இருக்கிற இடத்தை நான் இவனுக்கு சொல்லவே இல்லை. என்ன சின்ன பண்ண இந்த நேரத்துல? கூரை மேல கொடி பறக்குதே, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். அது வந்து கொடிங்கிறியா? இல்ல இல்லங்கிறியா? அது இல்ல. எதுவுமே இல்லங்கிறியா? நீங்க யாருக்கிட்டையும் சொல்லலன்னா உங்ககிட்ட சொல்றேன். வாயை திறக்க மாட்டேன். தஞ்சாவூர்ல இருந்து ஒரு மைனர் வந்திருக்காரு. எதுக்கு? என்ன பாக்கத்தான்? சொன்னா நீ ரொம்ப தப்பு பண்ற. உள்ளூர்ல மைனர் இருக்கும் போது நீ ஊரெல்லாம் மைனர் தேடுற. அவனுக்கு கொடிக்கு என்ன சம்பந்தம்? அவங்க வரலாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். ஓ, சிக்னல். அவங்களுக்காகத்தான் கொடி ஏத்தினேன். யாரவே? எந்த ஊர் மைனரு? நம்ம ஊர் கூரையெல்லாம் கொடி ஏற்றிட்டாலேனா? அவங்க வந்து பெரிய கோட்டை. பெரிய கோட்டை பயில்வானா? அப்போ போட்டின்னு வந்தா பல்ல உடைச்சிருவாங்கிற. சுத்தமத்துமா நான் பார்க்க மாட்டேன். ஓடுறா ஓடுறா, என் முதல்ல தூக்கிட்டு ஓடுறானே. சப்பாக்கு, என்னங்க நீ என்ன பண்ற? நகத்தை கடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அதையா சொன்னேன். உள்ளிக்கோட்டை சுரணத்துக்கிட்ட போய் நான் அங்க வர்றேன்னு சொல்லு. அவ என்ன சொல்றாளோ அத வந்து சொல்லு. ரொம்ப அவசரமா? கேள்வி கேட்கிற நேரமாடா இது? போடா. என்ன மைனர் வரலாமான்னு கேக்குறது? உடனே வர சொல்லு. நிலாக்கா இது நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விட்ட பானம், ஆக்கி வைத்த சோத்தை ஆற போடலாமா? நான் ரெடி. கதவு போட்டுட்டா சொர்ணம், நான் வந்துட்டேன். இதுல அல்வா, இதுல கோழி. இங்க வாடா. நான் ரெடின்னு அவன் காதுல அடின்னு விழுந்துருச்சு போட்டிருக்கு. புரட்டி எடுத்துட்டானே மகன், பெச பெசன்னு பெசஞ்சிட்டானே. ரொம்ப நாளா அடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல போட்டிருக்கு. நான் கிடைச்ச எங்க தட்டுறது எங்க குத்துறதுன்னே தெரியல. கைய ஆடுதா, கையில் இருக்கிறது ஆடுதானே தெரியல. இல்லையா? யாரையா நீ? நான் யாருன்னு எனக்கே தெரியலப்பா. எங்க போறேன்னு எனக்கு தெரியலையே. கேக்குறதுக்கு பதில் சொல்லு. யாரையா நீ? போகும்போது பாத்திருந்தேன்னா புரிஞ்சிருக்கு. வரும்போது வழியில மடக்கி கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன். என்னையா அது மோமெல்லாம் சோறு? சோறு பொங்கிட்டு இருக்கும் போது பானைக்குள்ள குதிச்சிட்டேன். அட போயா, அடிக்கணும்னு நினைக்கிறவன் கைய கழுவிட்டு வெத்தலை பாக்கு போட்டு சிகரெட் பிடிச்சிட்டு அடிப்பான். நினைச்சா அடிச்சா முடிஞ்சு போச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழி எதுப்பா? அப்பா, நீயும் போலீஸ் தானே? அங்க சொல்றத உன்கிட்டயே சொல்லலாமே. போலீஸே, கொஞ்சம் இப்படி வாப்பா. தப்பா நினைக்காதப்பா. என் நிலைமை அப்படி நடக்க முடியல. வாப்பா, வந்துரு போலீஸே, வா. காது கேக்குமா? பயாஸ்கோப், உன் பயாஸ்கோப்ப பாக்கலாமா? என்னையா? டேய், என்ன பயாஸ்கோப் அங்க காட்ட சொல்ற? பயாஸ்கோப் என்கிட்ட இருக்குது, காட்டுறேன், பாக்குறியா? சுத்து வட்டார கிராமத்துக்கெல்லாம் பயாஸ்கோப் காமிக்கிற, எங்க கிராமத்துக்கு காமிக்க கூடாது? அது ஊரா இருந்தா தாண்டா காட்டலாம். சுடுகாட்டுல எவனாவது பயாஸ்கோப் காட்டுவானாடா? உங்க முதலாளி இருக்கானே ஒரு கருங்குரங்கு, அவனுக்கு அழகான சம்சாரம் இருக்கும் போது என் தங்கச்சி ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டான். அது பத்தாதுன்னு ஊர் இருக்கிற பொம்பளைங்களை எல்லாம் மேஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு நீங்க எல்லாம் ஜால்ரா அடிக்கிறீங்க. டேய்,
ஜால்ரா கும்பல்களா, உங்க எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு பாடம் கற்பிச்சுட்டு தாண்டா நான் அந்த ஊருக்குள்ளேயே வருவேன். நம்ம ஊர் கள்ளங்கபடம் இல்லாத ஊரு. அங்க வந்து பயாஸ்கோப் காமிச்சீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்கும். பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை படிக்க வர விட்டீங்க, கொத்தடி மேய்க்கிட்டீங்க, மாடு மேய்க்க விட்டீங்க, வயக்காட்டுல வேலை செய்ய விட்டீங்க. எங்களுக்கு ஒண்ணும் புத்திமதி சொல்ல வேணாம். பயாஸ்கோப் காட்டுறாண்டா எங்க ஊருக்குள்ள வாங்க. எனக்கு டைம் ஆச்சு, நான் டியூட்டிக்கு போகணும். ஆமா, இவர் தாசில்தார் ஆபீஸ்ல உத்தியோகம் பாக்குறாரு, டியூட்டிக்கு போறாரு. உள்ள தள்ளி விட்டு வெளியே நிக்கிற நாய் இதுல டியூட்டியா? படா ஊருக்கு வச்சுக்கிறேன். ராதாத்தி, ராதாத்தி. அப்பா எப்பப்பா வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன் அவருக்கு என்ன? வழுக்கியா வாய்க்காலாட்டம் ஒரு தலை, 4-5 எலும்போட ஒரு உருவம், நாய் கண்டா விடவே விடாது. யோ, உன்னதான் சொல்றேன், உட்கார்ந்து ஒரே இடத்துல 1 hour 2 hour தூங்கிடாத. ஏன்? 3/4 கிலோமீட்டர் புறம்போக்கு இடம் காலியா இருக்குன்னு கம்பிய ஊனி காங்கிரீட் போட்டு பிளாட் கட்டி வியாபாரம் பண்ணிடுவானுங்க. அப்படிப்பட்ட இடமா இது? ஆமாப்பா, இப்ப இருக்கிற இட பிரச்சனையில வீடு வீடு கட்டினாலும் கட்டிடுவாங்க. அதனால அசதியா நீங்க எங்கேயும் படுத்து தூங்கிடாதீங்க. வசதி தான் இல்ல, இவனுக்கு இன்னும் அசதியுமா வரல. அது இருக்கட்டும், கலெக்ஷன் எப்படி இருக்குது? ஆமா, இது பெரிய தேவி பாரடைஸ், உதயம் சாந்தி தியேட்டர், கலெக்ஷன் எப்படின்னு கேள்வி வேறயா? ஆமா, நம்ம பொண்ணு எப்படி வேலை செய்த? நான் பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறேன், அதுல உன் பொண்ணு வேலை செய்யறா. கலெக்ஷன் கொட்டுது, அதை அள்ளிட்டு போலான்னு வந்தியா? நானே 10 பைசா பிச்சை எடுக்க கூடாதுன்னு இந்த பயாஸ்கோப் காட்டி சம்பாதிக்கிறேன். 10 பைசாவுக்கு என் பொண்ணு நிக்க வச்சிட்டு இருக்கிறேன், நான் கூட்டு போறேன். ஆமா பெரியவரே, சொன்னா கேளியா, கெடுத்துடாதே காரியத்தை. இப்ப எல்லாம் நாட்டுல பொம்பளை இல்லைன்னா எந்த நடக்க மாட்டேங்குதியா. சீப்பு விக்கிறனாலும் பொம்பளை, சோப்பு விக்கிறனாலும் பொம்பளை, பொம்பளை இருந்தா தாயா கூட்டமே வருது. சரி, எனக்கு கலெக்ஷனே அப்படி ஏதாவது கேட்டு தொலைங்கடா. இந்தா, இது 1.25 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. 1.25 ரூபாயா? யாருக்கே வேணும் இந்த 1.25 ரூபா? சரி, வேணா கொடுத்துரு. நாஸ்தா சாப்பிட்டியா? போய் சாப்பிடு. ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம். இவன்லாம் ஒரு அப்ப இவனுக்கு போய் பொண்ணா பிறந்திருக்கிறே. 1.25 ரூபாய்க்கு என்கிட்ட விட்டுட்டு போயிட்டானே. பாரு பாரு, நல்லா பாரு, பயாஸ்கோப் படத்தை பாரு. பாரு பாரு, நல்லா பாரு, பயாஸ்கோப் படத்தை பாரு. நாடோடி மன்னம் பாரு, எங்க வீட்டு புள்ள பாரு. நாடோடி மன்னம் பாரு, எங்க வீட்டு பிள்ளை பாரு. உண்ணாவி ரதம் பாரு, சார மாரியல் பாரு, மரத்தை வெட்டி போடுறான் பாரு, முகமூடி கொள்ள பாரு, முடிச்சவிக்கு பயல பாரு. பாரு பாரு, நல்லா பாரு. ஐஸ் ஐஸ், ஜில் ஜில் ஐஸ், குச்சி ஐஸ், பாதாம் ஐஸ், சாப்ரைஸ் எல்லாம் ஓடுறாங்க. படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் பாக்காதீங்க, நம்மள்ட்ட ஐஸ் வாங்கி சாப்பிடுங்க. உன்னை எவன்டா இங்க ஐஸ் வைக்க சொன்னது? என்ன சொன்னீங்க? உன்னை எவன்டா ஐஸ் வைக்க சொன்னது? இது இந்தியா தானே, நான் ஒரு இந்திய குடிமகன், எங்க வேணாலும் வைப்பேன். இந்திய குடிமகன்னா கேன் குடிமகனா, பாட்டல் குடிமகனா, இல்ல பாக்கெட் குடிமகனா, பந்து குடிமகனா? இதுல எந்த டைப் குடிமகன் நீ? நான் நல்ல குடிமகன். நல்ல குடிமகன்னா ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து குடிச்சிட்டே இருக்கணும்னா? டேய், நான் மட்டும் என்ன ஜெர்மன் குடிமகனா? நானும் இந்திய குடிமகன் தான்டா. நாயே, இவங்க தெரு நாயின் மட்டும் சொல்லாதீங்க. சரிடா, சாரி நாயே. என்னடா பண்ணுவேன்? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீங்க இந்த டப்பால சினிமா கட்ட, இத டப்பான்னு சொல்லாத, ப்ரொஜெக்டர். சினிமா தேட்டர்ல ஓட்டுறதுங்க, இது டப்பாங்க. மறுபடியும் சொல்லாத, எனக்கு கோவம் வரும். ப்ரொஜெக்டர் என்ன ஒண்ணு? நான் இந்த டப்பாவில் ஐஸ் வைக்க, உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? டேய், நான் இந்த ப்ரொஜெக்ட்ல படம் காட்டிக்கிட்டு இருந்தேன், பசங்க எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க. அப்ப நீ இந்த ஐஸ் டப்பாவை எதுக்கு தள்ளிட்டு வந்த? பசங்க எல்லாம் அதை விட்டுட்டு ஓடி வந்துட்டாருங்க. என் வருமானத்தை கெடுத்துட்ட. யோ ஐஸ்காரே, ஸ்கூல் வாசல்ல இந்த மாதிரி பயாஸ்கோப் எல்லாம் காட்ட முடியும், நீ வேணா வேற இடத்துக்கு போய. ஸ்கூல் வாசல்ல இந்த மாதிரி ஐஸ் விக்க முடியும்? ஐஸ் தின்னா சின்ன பசங்களுக்கு ஜுரம் வரும், அப்புறம் படிப்பு கெட்டு போயிரும்டா. இந்த டப்பாவுல படம் பார்த்தா தான் கண்ணு போய் குருடு மாதிரி அலைவாங்க. சே 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 நாயே, இந்த பயாஸ்கோப்ல சின்ன புள்ளையில படம் பார்த்தவங்க தான்டா இன்னைக்கு மெட்ராஸுக்கு போய் பெரிய பெரிய டைரக்டர் ஆயிருக்காங்க. சின்ன புள்ளையில என்கிட்ட ஐஸ் வாங்கிட்டு இருந்தவங்க தான் பெரிய பெரிய நடிகர் ஆயிருக்காங்க. பதிலுக்கு பதில் பேசுறான் பாரு. டேய், இந்த டப்பாவுல ஐஸ் வாங்கி தின்ன பெரிய நடிகர் யாரா? இந்த டப்பாவுல படம் பார்த்த டைரக்டர் யாராரு? எங்க போனாலும் எனக்கு இப்படி ஒரு இடைஞ்சல் வந்து மாட்டிக்குது. டேய், எனக்கு கேவலமா பேசாதடா. நானும் ஒரு பெரிய பையன் தான்டா, டூரிங் டாக்ஸி நடத்திட்டு இருந்தேன். தியேட்டர் லாஸ் ஆகி இப்படி தூக்கிட்டு தெரு தெருவா பயாஸ்கோப் காட்டுற நிலைமைக்கு ஆளாயிட்டேன்டா. ஏன் தியேட்டர் வச்சீங்க? அது ஒரு பெரிய கதை. பெரிய பணக்காரன் ஆகலாம்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு பூரா ரிலீஸ்க்கு ஒரு படத்தை வாங்கினேன். படத்து பேரு பொட்டி நிறைய பணம். அண்ணே, என்ன தெரியுதா? யாருப்பா நீ? நல்லா பாருங்க. நல்லா தான் பார்த்தேன், யாருன்னு தெரியல. யாருப்பா நீ? நான் தானே அந்த படத்தை எடுத்த முதலாளி. என்னது, பொட்டி நிறைய பணம்னு படம் எடுத்தவன் நீயா? அப்ப பொட்டி நிறைய பணம், இப்ப பொட்டி நிறைய ஐசா. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது நீதான். இத புடிங்க. சூப்பர் ஸ்டார் படத்தை பாரு, காதல் மன்னன் படத்தை பாரு. பொம்மை பொம்மை ஓடியாங்க ஓடியாங்க. ஓஹோ, இப்ப இந்த டைப்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சானா? இது காந்தி பொம்மை, இது இந்திரா காந்தி பொம்மை.
அட உங்க எடுப்பு சோறு. இது ராஜீவ் காந்தி பொம்மை. இத புடி. டேய், உயிரோட இருந்தவங்க எல்லாம் சுட்டு பொம்மையாக்கி இப்ப தெருவா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்படி பிற்காலத்துல வரும்னு தெரிஞ்சுதான் ஒருத்தர் முன்கூட்டியே பொம்மைன்னு பேரே வச்சுக்கிட்டாரு. இங்க பாருங்க, அரசியல் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. டேய், உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருவாங்களா? 8 அணா கொடுத்து பருப்பு வாங்குறியே, அந்த விலைவாசியில அரசியல் கலந்துருக்குடா. அதெல்லாம் எனக்கு தெரியாதா? பொம்மை பொம்மை, அழகான பொம்மை. டேய், என்ன பத்தி உனக்கு தெரியாது, சொல்லி அவங்கிட்ட. நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு கொலைகாரன மாறிடுவேன்டா. என்னங்க நீங்க? நான் படம் எடுத்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, ஐஸ் வித்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, இப்ப பொம்மை வைக்கிறேன், இது வந்து கெடுக்க வரீங்களே, என் பிசினஸே பாழாயிரம் இருக்க. ஓ, இவர் பெரிய லெதர் பிசினஸ் மேனு, இங்கிலாந்துக்கு கப்பலா ஏற்றுமதி பண்றாரு. 4-5 நதிக்கு போன பொம்மை வச்சுட்டு கிண்டலா பண்றீ? யோ, நீ வேணா வேற ஏரியால போய் வியாபாரம் பண்ணலாம்ல. வேற ஏரியானா சட்டசபையில போய் விற்க முடியும்? நாயே, சட்டசபையில் இதெல்லாம் விக்குமாடா? அங்க என்னென்ன விக்கும்னு கேடு. அருவாளு, கத்தி, கடப்பாரை, கோடாரி, கைத்துப்பாக்கி, பேப்பர் வெயிட், இத வச்சு வியாபாரம் பண்ணு, அரை மணி நேரத்துல பிச்சுக்கும். நாட்டுக்கு நல்லது சொல்லி பிள்ளைங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு அறிவு விடலாம்னா அதை கெடுத்து போடுறீங்களே. என்னது? நாட்டுக்கு நீ நல்லது சொல்றியா? பையங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு நீ அறிவுரை சொல்றியா? இது யாரு பொம்மை? தாடி வச்சவரா? இந்த தாடி வச்சது தெரியாதா? இவர் தெரியாதே? தெரியலையே ராஜா. இவர் தெரியலையா? தெரியலையம்மா. டி ராஜேந்திர. ஐயோ, எங்க போனாலும் யாராவது கிடைக்கிறாரு. ஐயோ ஐயோ. ரெடி. என்ன விளையாடுறீங்க? அது என்னது? தெரியாதா? நான் சொல்லி தரவா? கில்லி சேர்த்துடல, நீ சொல்லுறியா? அவங்க அதுக்குற பொடி பையன். நீ வாமா கண்ணு, நான் சொல்லி தரேன். இத புடிச்சுக்கோ. இப்ப என்ன பண்ற? இதுதான் டாண்ட். சரி. இதுதான் கில்லி. சரி. கீழ வச்சு இப்படி இப்ப என்னக்கா பண்றது? அந்த ஆள்கிட்ட நான் கேட்டேன் சொல்லி வாங்கிட்டு வா. போ. நான் மாட்டேன். டேய், நான் இருக்கேன்டா. போ போங்க போங்க. என்னடா? கில்லி கொடுல. கில்லியா? எங்க இருக்கு? நீ வேட்டுக்குள்ள. அடிக்கல. அக்கா அடிட்ட கில்லி உங்க வேட்டுக்குள்ள விழுந்துச்சு. ஏண்டா வழக்கு விளையாடுறியா? டேய், கில்லிய குடுக்குறா இல்லையான்னு கேளுங்கடா. ஏய், உனக்கு தைரியம் இருந்தா இங்க வந்து கல்டி. அலுமணி பாத்திர சாமா. அலுமணியை பார்த்தா சாமா. தாய்மார்களே, தகப்பன்மார்களே, தங்கச்சிமார்களே, நல்லா கேட்டுக்குங்க. நான் ஒரு டூரிங் டாக்கீஸ் நடத்திட்டு இருந்தேன். இந்த நாய் ஒரு படம் எடுத்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டு விட்டுருச்சு. அலுமினிய பாத்திர சாமான் இது எல்லாம் நீங்க வாங்கிட்டு என்ன காப்பாத்துங்க. நான் அப்படித்தாங்க முதல்ல ஐஸ் வண்டி வச்சிருந்தேன், பொம்மை வண்டி வச்சிருந்தேன், எல்லாத்தையும் பிலிம்ல விட்டுவிட்டு என்னை இந்த நிலைமைக்கு ஆயிட்டாரு. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. பழைய அலுமினிய பாத்திரத்துக்கு பேரிச்சம்பழம். டேய் வரங்க, இன்னைக்கு தான் நாங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள அலுமினியத்தை பேரிச்சம்பழத்துக்கு போட சொல்றியா? இந்த தெரு பக்கினிமே நீ வருவியாடா? வருவியா? வருவியா? நீ வியாபாரம் பண்ற. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருவடக்கடை முருகனுக்கு அரோகரா, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அரோகரா. ஏழுமலையானுக்கு அரோகரான்னு சொல்லக்கூடாதியா, கோவிந்தா கோவிந்தான்னு தான் சொல்லணும். கோவிந்தான்னு சொன்னா நீ காசு போட்டுருவியாக்க? போடடே, போய் பஞ்சர் ஓட்டுறா. திருத்தணி முருகனுக்கு அரோகரா. சாமி, திருத்தணிக்கா போற? ஆமா தாயி, ரொம்ப நாள் வேண்டுதல். 2 5 இருக்குமா? இருக்கு தாயி. 10 வச்சிருக்கீங்களா? குடுக்குறேன். நம்ம கிட்ட இருக்கிற 15, தாய் குடுக்குற 5 சேர்த்தா நைட்டு கோட்டர் காட்சி. இந்த தாய் 2 5 10 கொடு. என்னது? 10 பைசா. இந்த 10 பைசா வச்சுட்டு என்கிட்ட 2 5 இருக்கான்னு கேட்டியா? என்கிட்ட 2 5 வாங்கி ஒன்னு இந்த ஓட்டையில போட்டுட்டு இன்னொன்னு எங்க கொண்டு போய் போட போற? இது ரொம்ப நாள் வேண்டுதுல. இந்த 10 பைசா வச்சு திருத்தணிக்கு போன முருகன் வேற புடிய குத்தி போடுவோம். ஐயா மாரே, அம்மா மாரே, காணிக்க போடுறதுல கணக்கு பார்க்காதீங்க. ஆண்டவனோட அருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கணும்னா கையில் இருக்கிற எல்லா படத்தையும் உண்டியில போட்டு ஓடி போயிருங்க. பஸ்ஸுக்கு வச்சிருந்தா கூட பரவாயில்ல, உண்டியில போட்டு நடந்தே போங்க. தம்பி, அண்ணா, மலையேறமா போறீங்க? ஈவினிங் 7:30க்கு மேல ஏறிடுவாங்க. இது ஒரு வேண்டுதல, இதை கொண்டு போய் மலையில சேர்த்தரணும். ஆண்டவா, கோட்டருக்கு வழி பண்ண சில்லி சிக்கருக்கு எங்கடா அலையிறதுன்னு நினைச்சேன். அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியடா முருகா. தம்பி, எப்படியோ மலை மேல என் சேவல் கூவணும்.
அது மலை மேல எதுக்கு கூவிட்டு கீழே கூவ போது பாருங்களேன். முருகா முருகா இந்தாங்க, ஏதோ என்னால முடிஞ்சது. ஐயா மசாலாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க, நீங்க நல்லா இருக்கணுங்க. முருகா நாண்டவா. அண்ணே 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 அண்ணே, சரவண விட்டு வந்த உங்களை தேடி தானே வந்தேன். நான் உன்னை தேடிட்டு வந்தேன். எதுக்கு? சரி, சரவண யாராவது இருக்காங்களா? கஸ்டமரே இல்ல. இதை கொண்டு போய் சேவ் பண்ணி வை, நான் சாயந்தரமா வந்து வறுத்துக்கிறேன். அண்ணே இதை விட ஒரு முக்கியமான சமாச்சாரம், நம்ம தொகுதி பேச்சாளர் சைதை தமிழரசி தாக்கப்பட்டாங்க. ஐயோ, தமிழரசி தாக்கப்பட்டார்களா? எங்கே தாக்கப்பட்டார்கள்? எதால் தாக்கப்பட்டார்கள்? எப்படி தாக்கப்பட்டார்கள்? உனக்கு எப்படி தெரியும்? எந்த செய்தியா இருந்தாலும் நம்ம சலூனுக்கு வந்த ஒரு படம் அச்சிலியே ஏறு. சரி, தலைவர் இப்ப எங்க இருப்பாரு? சூப்பர்ப்பா. எப்படியாப்பா ரொம்ப நாள் ஆச்சு இப்படி சாப்பிட்டு. என்ன 2 பிளேட் நல்லி எலும்பு. இன்னும் 2 பிளேட் நல்லி எலும்பா? இதுக்கு மேல என் கால தாங்க இருக்கு. சாப்பிடுறத பத்தி இல்ல, அப்புறம் நீ நொண்டி ஆயிருவேன். ஏதாச்சும் ஆர்டர் பண்ண எடுத்து வரதுக்கு லேட் ஆகும். நல்ல மனசு நல்ல மனசு. அப்போ பில்லு போட்டுருவோமா? 215 ரூபாய். என்ன நீங்க 2 பேரும் இணைபெரியாத நண்பர்களா? வேலைக்கு போங்கடா. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டுருக்க? உடம்புக்கு சரியில்லையாமா? என்ன அரையும் குறையுமா கடிச்சு போட்டிருக்க? சரியா வேகல. சரியா வேகலையா? என்ன நோந்தாங்க? அரையும் குறையுமா வந்து கொடுத்து என் தலைவருக்கு வயிறு கட்டி போயிட்டா என்ன பண்றது? ஊருக்குள்ள யார் இவர்? பெரிய ரவுடி. ஊரே இவரை கண்டா கிடுக்கிட்டு ஆடுது, என்ன கண்டா கிடுக்கிட்டு ஆடுது. போடா, எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப் போட்டு கொண்டு வரா. போடா. என்னென்ன கேட்காமையாளர? பிரச்சார பீரங்கி, பேச்சு புயல், கைதை தொகுதி தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். கண்ணீர் இல்லையா? கம்பரை இல்லையா? கரையடைப்பு இல்லையா? அத்தால் இல்லையா? கரையடைப்பு. யாரு தமிழரசிங்கிறது? அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? ஆட நமக்கு அதெல்லாம் தேவையா? அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க, இதான சந்தர்ப்பம். கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவோம். உனக்கு துணி வேணும்னு சொன்னில, ஜவுளி கடைக்காரன் ஒரு மிதி, துணி எடுத்துக்க. ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு அவன் ஒரு மிதி, பிரஷர் குக்கர் எடுத்துக்க. துரை, அந்த கடைசியில் ஒருத்தன் வீணை வச்சு வித்துட்டு இருக்கான். எனக்கு வீணை வாச்சு கத்துக்கணும் ரொம்ப நாள் ஆச்சு. எடுத்துறியா? இந்த படை போதுமா? அட சொரிசரங்கு வேணுமா? இந்த படை போதுமா? அட சொரிஞ்சு விட்டணுமா? கடையடைப்பு அடைப்பு தாத்தார். தலைவி தமிழரசி வாழ்க! வாழ்க தமிழரசி! தலைவி தலைவி! ஆமா, இதயம் நோக்கி விட்டு அடிவிட்டார்கள். தமிழரசி வாழ்க! கலை சாப்பிட ஐயோ தமிழரசி உள்பாட்டு வாழ்க! அண்ணன் சீரா எனக்கு வீர வேண்டாம். தலைவி ஐயோ! இப்ப எப்படி இருக்கேன்? வெள்ள தாமரை மேல மட்டும் உட்கார்ந்தீங்கன்னா சரஸ்வதி மாதிரியே இருப்ப. உட்கார்லன்னா பெருச்சாளி மாதிரி இருப்ப. யோ நக்கல் பண்ணாதயா. போலாம். யாருக்காக இது? யாருக்காக? யோ எனக்காகத்தான் சொல்றேன், சும்மா யாருக்காக யாருக்காகங்கிற? ஆத்தா, இங்க ஜில் ஜில்ல நல்லா காத்து வரும், நீங்க படுத்துக்க. அப்புறம் பொண்டாட்டி வந்ததும் ஆத்தாக்காரிய காத்து இல்லாம தவிக்க விட்டுட்டான்னு ஊர் ஜனங்களை பேசிடக்கூடாது பாரு. அதுக்குதான். எங்களுக்கு காத்து இல்லைனாலும் பரவாயில்ல, சமாளிச்சுக்கிறோம். சீதா நீ வா. பரவாயில்ல வா, ஆத்தா ஒண்ணு கோச்சுக்காது. சீதா இங்க வாமா. என்ன ஆத்தா? ஒண்ணு இல்லடா, அவள. சீதா உன்னதான் கூப்பிடுறாங்க, போயிட்டு சீக்கிரம் வந்துரு. நீ இங்க படுத்துக்க, அவன் அங்கேயே படுத்துக்கிட்டு போடா. சரி. ஆத்தா அவ ஏன் அங்க படுத்துக்கணும்?
அதுவா மருமகளை காத்து இல்லாம தவிக்க விட்டுட்டு மாமியார் மட்டும் ஜில் ஜில்னு காத்துல படுத்துக்கிறான்னு ஊர் ஜனங்க ஒரு மாதிரியா பேசுவாங்க. எனக்கு எதுக்குடா அந்த பொல்லா பல்லா? நீ வந்து கூட படுத்துக்குவா. அத்தா சீதா பச்சை புள்ள மாதிரி ரொம்ப ஜில்லன்னு இருந்தா உடம்புக்கு ஒத்து வராது. அதுக்குதான் சுருளிப்பட்டி சுப்பையாட்ட வைத்தியம் பார்த்தா எல்லாம் சரியா போகும்டா. என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் சுருளிப்பட்டி சுப்பையா தான் சொல்ற? நான் என்னடா பண்றது? உங்க அப்பா சாகும் போது அவனுக்கு கடனா பணம் கொடுத்திருக்காரு, திருப்பி கூடான்னு கேட்டா வைத்தியம் மொத்த கழிச்சுக்கங்கிறான். அவங்கிட்ட போய் நான் என்னடா பேச முடியும்? எதுக்கு எடுத்தாலும் ஒரு சாக்கு சொல்ற. என்னடா அது? காத்து. அங்கதான் காத்தே வராதுன்னு சொன்னியாடா? கதவை சாத்த மட்டும்தான் காத்து வரும். நீங்க மட்டும் ஜில்லன்னு படுங்க. எனக்கு என்ன? ஆமாடி. அங்க என்னடா சத்தம்? பூனை. பொண்டாட்டி பூனைய தேடி தவிக்குதாக்கும். ஐயோ இருக்கு வயல. அத்தா நீ எங்க போறல? உங்க அம்மாச்சி ஊருக்கு பக்கத்துல. உங்க அம்மாச்சி ஊருக்கு பக்கத்துலடா. அது எங்க இருக்கு? அத்தை நான் போய் குளிச்சிட்டு வரேன். போயிட்டு வாச்சிதா. குளிக்கவா? அத்தா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அரிசி களைஞ்சிட்டு இருக்கேன். என்ன அரசியல் இவ்வளவு கல்லு இருக்கு? ஐயோ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் வந்து போய் பாத்துடா ஓடுடா. சரி அத்தா ஓடுறேன். நில்லுடா, மேல உனக்கு என்ன வேலை? சீதா குளிச்சிட்டு இருக்கா இல்ல, அதான் இந்த காக்கா குருவி அணில எல்லாம் பார்க்க கூடாதுன்னு பாதுகாப்பா. அது ஒண்ணும் பாக்காது, நீ பாக்காம இருந்தா சரி. டேய் பாத்துடா, இறங்குடா. பாத்துறேன். டேய் எங்கடா பாக்குற? நீ தானே பாக்க சொன்னேன். டேய் இறங்குடா. இரு. பொறந்தியே தலையை நரிக்கிறேன், வாடா. இப்ப திருப்தி அவனுக்கு. இறங்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லாதா, கீதாவோட இடுப்பு சேச்சா அடுப்பு எரியல. டேய் அடுப்படியில உனக்கு என்ன வேலை? இல்லாதா உனக்கு உப்பு எவ்வளவு போடணும் காரம் எவ்வளவு போடணும்னு சீதாக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்படியா? என்னதான் இருந்தாலும் ஆரோக்கியம் எனக்கு முக்கியம் இல்லையாத்தா? சரி நீ வீட்டை பாத்துக்க, நான் பக்கத்து ஊர்ல போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ வாங்கிட்டு வாத்தா. சரி சரியாத்தா. அத்தா நீ போயிட்டு வா, நான் நல்லா பாத்துக்கிறேன். சீதா. சீதாவா? அவ எதுக்கு? சீதா நீ வாமா. வரேன். அத்தா அவளை ஏத்தா கூட்டு போற? அவளுக்கு காய்கறி எல்லாம் வாங்க தெரியாது. என்ன? நான் ஒண்ணு சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டேன். சொல்லுங்க. தாலி கட்டினதா நல்ல நாள்ல கட்டல, சாந்தி முகூர்த்தமாவது நல்ல நாள்ல நடக்கட்டும் வேண்டாம். நேத்து நான் அப்படி நடந்துகிட்டேன். அவனுக்கு சொன்னா புரியாதுமா, அதனாலதான் உன்கிட்ட சொல்றேன். என்னது தலையாட்டிட்டு இருக்கா? போயிடுவாளோ? டே சின்னசாமி, நான் போனா வரதுக்கு நேரமாகும்டா. வரட்டுமா? வரமா. போயிட்டு வாங்க. அத்தா சீக்கிரமா போய் லேட்டாவா. அவங்களுக்கு 10 மாசத்துல பேரம் வேணுமா? நீ என்ன சொன்ன? சரி சொல்லிட்டேன். 10 மாசத்துல முடியுமா? முயற்சி பண்ணிதான் பாப்போமே. போற போக்கு பார்த்தா 5 மாசத்துல பெத்துற போல இருக்க.
எங்கத்த கிளம்பிட்ட? வேலைக்கத்த. ஆண்டவன் நம்ம குடும்பத்துக்கு ஒரு குறையும் வைக்கல. நான் சின்ன சமயமே வேலைக்கு அனுப்புறது இல்ல. உனக்குன்னு தனியா உழவு வச்சாக்க போறோம். வேண்டாத்தா. வேலைக்கு தானே எத்த போறேன். பொட்டு கோழி கூவி பொழுது விடிய கூடாதுன்னு பாங்க. ஆமாத்தா. அத்தை, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் வேலையை விட்டுடுறேன். ஏ மச்சானுக்கு ஆசை உண்மையிலே. என்னங்க இது வரைக்கும் கட்டிங்க வெட்டிங்க இதுதான் கத்து கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஓவர்லாக் எப்படின்னு கத்து கொடுக்க போறேன். என்னக்கா இது தையல் கத்து தரேன்னு என்னென்னமோ பண்ணுங்க. விடுங்கக்கா. அரை மணி நேரத்துக்கு வாயே தரக்கூடாது. சரிதா. அக்கா. அக்கா இல்ல அத்தா. அத்தானா? உனக்கு ஒண்ணும் புரியாது. நீ படு, மீதிய நாளை சொல்றேன். என்னங்க சீதா, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்ன. எல்லாம் அவன் செயல். அவன் செயலா? எவன்? ஆண்டவன். ஆண்டவனா? அப்ப சரி. அவன் தானே என்னோட உங்களை சேர்த்து வச்சது. அதனாலதானே இது நடந்தது. என்ன சொல்ற? புரியல. உங்களை அப்பான்னு கூப்பிட ஒருத்த வரப்போறான். எங்க இருந்து? இங்க இருந்து. ஓஹோ, இங்க இருந்தா? இந்த விஷயத்த ஆத்தா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஆத்தா, ஆத்தா. என்னடா? ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? என்னடா? டேய், விஷயம் என்னன்னு சொல்லுடா. ஐயோ, இத பாரு. அட போடா, காலம்புறதான் பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டாளே. என்னது நீ? அந்த காலத்துல நீ வயித்துல இருக்கும்போது உங்க அப்பா சீதா, என்ன இது? பார்த்தா தெரியல. எழுந்துரு மேல. ஏன் இந்த மாதிரி கஷ்டமான வேலையில செய்யக்கூடாதுன்னு சுருளிப்பேட்டை சுப்பைய சொல்லலையா? மசாலா அரைக்கிறது ஒண்ணு எனக்கு கஷ்டமான வேலை இல்ல. இப்படி வேலை செஞ்சா வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு தொட்டில் ஆட்டின மாதிரி சுகமா இருக்கும். வயிற்றுல இருக்கும் போதே என் புள்ளைய தூங்க வச்சு சோம்பேறி ஆக்க பாக்குறியா? அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன். அல்ல மெதுவா. எப்படி? எப்படியா? தண்ணி கொஞ்சம் தெளிங்க.